சார், we are nothing, we are nothing before that everything. சார், ஒரு தடவை ஒன்று சொன்னா சொன்னதுல உறுதியா இருக்கணும் சார். ராமனுக்கு நான் பட்டாபிஷேகம் பண்ண போறேன், யார் அறிவிக்கிற? குகன். எப்படி? ஆடு கொடிப்படை சாடி அறத்தவரேயாடு. ஆடு கொடிப்படை சாடி அறத்தவரே, அறத்தவர் இவர், அறத்தவரேயாடு. நாடு கொடுத்த நம் நாயகனுக்கு இவர் காடாளும், காடு கொடைக்கீழர் நாம் ஆளும், காடு கொடைக்கீழர் ஆகி எடுத்தது காணீர். காட்டை பிடிக்கிறதுக்கு வந்துட்டானடா, காடு கொடைக்கீழர் ஆகி எடுத்தது காணீரோ. நீ என்ன பண்ண போற? அவனுக்கு நான் இந்த ராஜ்யத்தை கொடுக்க போறேன். ஆழ நெடுந்திரை ஆறு கடந்திவர் போவாரோ. சார், அலைகளை பத்தி ஸ்டடி பண்ணீங்கன்னா ஒரு ரகசியம் சொல்றேன். வேவ்ஸ் எப்படி தெரியுங்களா? பாருங்க, கடல். எனக்கு வந்து மீனவர் குலத்தில் நண்பர்கள் இருக்கிறாங்க, நிறைய உயிருக்குயிரான நண்பர்கள் இருக்கிறாங்க. அவங்க சொல்ற சில செய்தியெல்லாம் கேட்டால் பிரமிப்பா இருக்கும். இது பாருங்க, கடல்ல வர அலை இருக்கு பாருங்க, துண்டு துண்டு துண்டா சின்ன சின்ன அலை வந்தா பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சின்ன சின்ன அலையா வருதுன்னு வச்சுக்கோங்க, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே அலை நீளமா பெருசா வருது பாருங்க, கொஞ்சம் யோசிக்க வேண்டிய அலை. ஏன்னா அந்த பகுதி ஆழம்ங்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, வர தண்ணீர் வேகம் மிகுந்ததுன்னு அர்த்தம். இப்ப கடலுக்கு எப்படியோ அதே மாதிரி ஆற்றுக்கு வருகிற வேகம் அதிகம். ஏன்னா கடல்ல கூட வருகிற வேகம்ங்கிறது காற்றோட வேகம் தான். ஆனா நதியில் அப்படி இல்லை. மேலேருந்து பனி உருகி வரலாம், மழை பெஞ்சு வரலாம், காட்டுல இருந்து வெள்ளம் அடிச்சுக்கிட்டு வரலாம். இதுல எங்க அதை கம்பன் குறிப்பிடுறான்னு கேக்குறீங்களா? ஆழ. ஆழங்கிறதுக்கு என்ன பொருள் தெரியுங்களா? ஆழமான இடத்துல தண்ணி சலனம் இல்லாம இருக்கும், அசைவு இருக்காது. ரெண்டு இடத்துல அசைவு இல்லாம இருக்கும். இதுதான் பெரிய சிக்கல் சார். ரெண்டு இடத்துலயும் இருக்கும். ஆழமே இல்லாத இடத்துலயும் தண்ணி அசைவு இல்லாம இருக்கும், ரொம்ப ஆழமான இடத்துலயும் தண்ணி அசைவு இல்லாம இருக்கும். ரொம்ப முட்டாளும் சம்மன்னு இருப்பான் சார், ரொம்ப அறிவாளியும் கம்முன்னு இருப்பான் சார். அரைகுறை மட்டும்தான் சார் உயிரை எடுத்துக்கிட்டே இருக்கும். பயங்கரமா படிச்சவன் கம்முன்னு இருப்பான். நமக்கு இப்படி அப்படிங்கிற மாதிரி இருப்பான். ஒண்ணுமே பிடிக்காதவனும் கம்முனே இருப்பான், ஒண்ணுமே புரியாது. கொஞ்சம் கொஞ்சம் படிச்சவன் இருக்கிறான் பாருங்க, பிராணன் வாங்குவான். அவனை தான் பெரிய அவஸ்தை. அதான் ஒரு குரு சொல்லுவான், உன்கிட்ட இருக்கிறத நீ எம்டி பண்ணாம நான் எப்படிலாம் உனக்கு ஞானத்தை கொடுக்க முடியும்னா. உங்ககிட்ட ஏற்கனவே வச்சிருக்கிறிய ஒரு குப்பை தொட்டி, மாநகராட்சி குப்பை தொட்டி வச்சிருக்கிறியே, அதை நீ எம்டி பண்ணாம உனக்குள்ள நான் அதை எப்படி உனக்கு அந்த ஞானத்தை ஊட்ட முடியாது. பல பேர் பல ஜென்மமா சேர்த்த அந்த ஐடியா மனசுல வச்சிருக்கிறதாலேயே அவங்களை யாருமே அறிவாளி ஆக்க முடியாது, எவ்வளவு ட்ரை பண்ணாலும் ஆக்க முடியாது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அலை இல்லாதது ரெண்டு நிலை, ஒன்னு ஆழமற்ற நிலை, இன்னொன்னு ரொம்ப ஆழம். இது ஆழ. இந்த ஆழமான இடத்துல வர்ற அலைன்னு நிறுத்தல கம்பன். ஆழ நெடுந்திரை என்ன தெரியுங்களா? மொத்தமா தண்ணி அங்க முருகிட்டு வருது. இப்ப ஒரு 10 கையோட ஒருத்த அடிக்க வந்தா எப்படி இருக்கும், அது மாதிரி ஒரே கயிறு மாதிரி இது ஆழமானது, அதே நேரத்தில் நெடுந்திரை நீளமானது. அப்படி வரக்கூடிய இந்த கங்கையார் இவ்வளவு வெள்ளமா வருது. ஆழ நெடுந்திரை ஆறு கடந்திவர் போவாரோ. தோழமை என்றவர் சொல்லிய சொல் ஒரு சொல் என்று என ஃப்ரெண்ட்னு கூப்பிட்டாரு. நான் எப்படி விட்டுருவேன்? தோழமை என்றவர் சொல்லிய சொல் ஒரு சொல் என்றோ. அப்ப நான் என்ன பண்ண போறேன்? நாடு கொடுத்தது, நான் நாடு கொடுக்குறேன், அவருக்கு அந்த கிரீடத்தை கொடுக்குறேன். பலிச்சுத? அதாவது என்ன தெரிஞ்சு போச்சு? கிரீடத்தை கொடுக்கணும்னு நினைச்சா கொடுத்துட முடியாது, யாரும் கொடுக்கணும்னு நினைச்சா கொடுத்துட முடியாது. அதை வாங்கிறதுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருந்தாதான் அது கிடைக்குமே ஒழிய, அதை கொடுக்க வேண்டியவங்க கொடுத்தாதான் அது நிலைக்குமே ஒழிய, அந்த கிரீடம் எவன் தலையில உட்காரணும்னு கிரீடத்து தலையில எழுதிருக்குதோ அவன் தலையில தான் அது உட்காருமே ஒழிய, அதை தவிர தலைகீழா நின்னாலும் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க எத்தனை இடங்கள்ல தெரியுங்களா கொடுக்கணும்னு நினைச்சு கொடுக்க முடியாம போனது எவ்வளவு இருக்கு தெரியுங்களா? அவனுக்கு இல்லை, நீங்க எப்படி கொடுப்பீங்க? பழைய கதை சொல்லுவான். வறுமையா ஒருத்தன் வந்தான், சிவபெருமான் பார்வதி மேலேருந்து பார்த்துட்டு பார்வதி சொன்னாங்க, ஐயோ ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. பண்ணலாம்மா, பண்ணக்கூடாதுலாம் ஒன்றும் இல்லை, அவன் பண்ணால் கூட அது அவனுக்கு போய் சேராதுமா. ஐயோ நீங்கள் பண்ணுங்க அப்படி. இப்போ என்ன பண்ண சொல்கிற அப்படின்னா, இருங்க நான் ஒன்று பண்ணதுக்கு குறுக்க வராமல் இருங்கன்ட்டு ஒரு கோல்டு காயினை ஒரு பையில் அப்படி கட்டி, நிறைய கோல்டு காயினை கட்டி அவன் நடந்து போகிற வழியில் அப்படி போட்டாங்களாம். அது கிட்டக்க போட்டுட்டு இவன் வரும்போது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு. அது வரைக்கும் நடந்து வந்தவன் திடீர்னு கண்ணு தெரியாமல் போனால் நம்ம எப்படி நடப்போம்,
அப்படின்னு யோசிச்சு கரெக்டாக அந்த 10 அடி நடந்து போனான். இப்போ என்னதான் நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சா கூட சில பேருக்கு கொடுக்க முடியல. நான் வெறும் ஏதோ யாரையோ குறை சொல்கிறேங்கிறதுக்காக நினைக்காதீங்க. சில சமயத்தில் நாம் சில பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா கூட சார் அது போய் சேர மாட்டேங்குது சார். எவ்வளவு முயற்சி பண்ணி பண்ணுறீங்களா அந்த நேரத்துக்குள்ள அவங்களுக்கு போய் அவங்கள காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கிறதுக்கு அவ்வளவு முயற்சி எடுத்திருப்போம், அத்தனையும் வேஸ்ட் ஆகி. ஒரு தடவை நடந்தது, ஒரு குழந்தை பால் இல்லை, அம்மாவும் தாய்ப்பால் கொடுக்க முடியல. அந்த குழந்தைய நான் பார்க்குறேன், வீட்டில் பார்க்குறேன். நம்ம வேற என்ன சொல்ல முடியும், நாசுக்கா புரிஞ்சு போச்சு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. ரொம்பவும் பேசாமல் பால் பவுடர் டப்பா, குழந்தைக்குரிய பால் பவுடர் டப்பா 2 வாங்கி ஒரு பையில் போட்டு நாசுக்கா அவங்க போகும்போது அவங்க கையில் கொடுத்து கொண்டு போங்க அப்படின்னு. அவங்க என்ன நினைச்சாங்களோ தெரியல சார், அதை வச்சுட்டு போயிட்டாங்க சார், வச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு 2 நாளில் அந்த குழந்தை இறந்து போச்சு. எனக்கு வேதனைனா வேதனை, தாங்க முடியாத வேதனை. நான் கேட்குறேன், ஏம்மா அன்னைக்கு வந்துட்டு போனீங்க, என்னம்மா நான் எப்படி குழந்தை இறந்தேன்? பசியில் பால் இல்லாமல் தான் சார் செத்து போச்சு. ஏம்மா நான் பால் பவுடர் டின்னு 2 வாங்கி உங்கள் பக்கத்தில் வைக்க சொன்னேனே, உங்கள் கையில் கூட எடுத்து பைய கொடுத்தமே அப்படின்னு. நீங்கள் எதாவது பெருசாக ஹெல்ப் பண்ணிட்டு வந்தால் என்னமோ ஏதோ டின்னு மாதிரி இருந்தது, ஏதோ மிக்சர் வாங்கி கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுட்டு போயிட்டு நான் என்ன பண்ண முடியும்? நம்ம அந்த குழந்தைக்காக யோசிக்கிறோம், அது வேணுமே அப்படின்னு. அவங்க மனசில் வேற ஒரு எண்ணம் தோணுது, அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க அவங்க பாட்டுக்கு. அந்த குழந்தை பட்டினியில் இறந்து போச்சு, காப்பாற்ற முடிஞ்சுதான் நம்மால? சார், we are nothing before that everything. We are nothing before that everything. எவ்ரிதிங்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி we are nothing. இப்போ இவ்வளவு முயற்சி பண்ணா கூட சில காரியம் நடக்கிறதே இல்லை. கொடுக்க வேண்டும் என்று எண்ணியவர்கள் எவ்வளவோ பேர் முயன்று கூட அந்த கொடுக்க வேண்டிய ஒன்றை கொடுக்க முடியல. நான் இப்போ திடீர் நினைவுக்கு வந்ததால் ஒரு செய்தியை சொல்கிறேன். தலைமை அதுவும் குடுமையும் சம்மந்தப்பட்டதுன்னு சொன்னேன் இல்லையா? அந்த முன்பக்க அப்படி மேலே தூக்கி கட்டுற குடுமி தான் கிரீடமாக மாறிட்டுன்னு சொன்னேன் இல்லையா? முனிதான் மணிமுடி ஆயிட்டுன்னு சொன்னேன் இல்லையா? குடுமி தேவர்னு சுவாமிக்கு பேர் இருக்கு, கண்ணப்ப நாயனார் புராணம். குடுமியான் தலைவருக்கு பேர் இருக்கு, குடுமியான் மலை அப்படின்னு பேர் இருக்கு. அப்புறம் பல்யாக சாலை முதுகுடுமி பெருவழுதி அப்படின்னு பேர் இருக்கு. நான் முதலே சொன்ன மாதிரி இறகு சூடுகிற வழக்கம் கண்ணப்ப நாயனார் வேட்டைக்கு போன போது இருந்தது. மலைபடு மணியும் பொன்னும் தரளமும் வரியின் தோலும் கொலைபுரி களிற்றின் கோடும் பீலியின் குவையும். பீலியின் குவையும் இறகுகளுடைய குவை கும்பல், பீலியின் குவையும். அந்த பறவைகளுடைய இறகுகளை சூடுவது தான் அத்தனை பெரிய மணிமுகடமா பிற்காலத்தில் மாறிட்டு இருக்கட்டும். இப்படி எல்லாம் முயற்சி பண்ணி ஒருவருக்கு கொடுக்க வேண்டும் என்று வழங்கினாலும் கூட இது வரைக்கும் முடியல. ஏன் முடியலங்கிறத கொஞ்சம் இப்போ ஆராய்ச்சி பண்ணுவோம். 1, மனுஷன் அகங்காரத்தால் ஒன்றை கொடுக்கணும்னு நினைக்கிறான் சார். நீங்கள் அகங்காரத்தால் கொடுக்க நினைக்கிறது கடவுள்கிட்ட போய் சேராது சார். அகங்காரத்தால் கொடுக்க நினைச்சது எதுவுமே கடவுள்கிட்ட போய் சேராது. நீங்கள் கேட்பீங்க, நீ என்ன கடவுளுக்கு ரெப்ரசன்டேட்டிவா? ஆம், சத்தியம் செய்து சொல்வேன், சத்தியம் புகழ்கின்றேன். சில உண்மைகள் நம் அறிவின் கொண்டு துணை கொண்டு கண்டுபிடிக்கப்பட்டவை அல்ல, அவை உணர்வில் இருந்து வெளிப்பட்டவை. நாம எவ்வளவு அகங்காரத்தோட ஒன்று கொடுக்கணும்னு நினைச்சாலும் கடவுள்கிட்ட அது போய் சேராது சார். ஆனா ஹம்பிள் சரண்டர் இருக்கு பார்த்தீங்களா, அவருடைய நினைவு என்னவோ அதை எக்ஸிக்யூட் பண்ற மீடியம் தான் நான் அப்படிங்கிற உணர்வோட நடந்துக்கிறோம் பாருங்க, அப்ப அது சரியா போய் சேரும் சார். ஒரு எக்ஸாம்பிள், சுனாமி போது நடந்தது. இங்க இல்லை, பக்கத்தில் கடலூர்ல சுனாமி அடிச்சு ஒரு பகுதியே காலி, டோட்டலா காலி. அந்த ஊர் தேவாலயத்தில் சரி, அந்த ஊர் மக்கள்லாம் போய் அழுகுறாங்க. ஒருத்தன் வீடா ஓடா ஒண்ணுமே கிடையாது. ஓட்டு இல்லைன்னா கூட இருந்தலாம், ஓடு இல்லாம எப்படி சார் இருக்குது? ஓடே இல்லை, எல்லாம் காலி, வெறும் கூடு, வீடு இல்லை, அது கூடு, அது பாட்டு நிற்கிது. என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் போய் அழுதாங்க, தேவாலயத்திலையும் போய் அழுதாங்க. பார்க்கலாம்ப்பா, ஏதாவது முடிவு பண்ணலாம்ப்பா, யோசிக்கலாம்ப்பா அப்படின்னு யோசிச்சார். அப்போ வெளிநாட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் சார் 25,000 ரூபா பணம் அனுப்பிச்சார் அந்த தேவாலயத்துக்கு. அனுப்பிச்சிட்டு கண்டிஷன் 1, இந்த ஊர்லேயே யார் பெரிய பிச்சைக்காரன், அதாவது ரொம்ப கஷ்டப்படுறவனோ, இந்த ஊர்லேயே யார் பெரிய ஏழையோ அவனுக்கு கொடுங்கோ அப்படின்னார்.
இந்த ஊர்லயே யாரு ஏழையோ அவனுக்கு கொடுங்கோ அப்படின்னார். அடுத்தது, பிச்சு பிச்சு கொடுக்காதீங்க, 5000 5 பேர் கொடுக்காதீங்க, ஒரே ஆளுக்கு கொடுங்க, அவன் வறுமையிலேருந்து வெளியே வரட்டும், கஷ்டத்துலேருந்து வெளியே வரட்டும், ஒரே ஆளுக்கு கொடுங்க, இது 2 தான் என்னுடைய விருப்பம், நீங்க பார்த்து கொடுங்க அப்படின்னு அந்த தேவாலயத்தோட பிரீஸ்டுக்கு சொல்லிட்டார். இவருக்கு தெரிஞ்சு இவன் ரொம்ப கஷ்டப்படுறான்னு தெரியும். ஏன்னா வீட்டில் ஓடு இல்லை, வீடே இல்லை, கூடு தான் நிற்கிது. அவனுக்கு கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு இருக்குது, படிக்கிறதுக்கு ஒரு பையன் இருக்கிறான், எதுவும் அவனால் ஒன்றும் பண்ண முடியல. அவன் அவ்வளோ கஷ்டப்படுறான், அழுகுறான். அவன் நீ கவலைப்படாத, நான் ஞாயிற்றுக்கிழமை நான் எப்படியாவது உனக்கு ஒரு நல்லது பண்ணுவேன், நீ கவலைப்படாத, நான் நல்லது பண்ணுவேன் அப்படின்னார். ஞாயிற்றுக்கிழமை இதெல்லாம் முடிஞ்சு வழிபாடு முடிஞ்சோன்னு அறிவிச்சார். ஒரு நண்பர் வெளியிலேருந்து 25,000 அனுப்பிச்சிருக்கிறாரு. இந்த ஊர்லேயே யார் ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு அதை கொடுக்க சொல்லியிருக்காரு. அதை இப்போ யாருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத நான் அப்படின்னா பாருங்க, 4 பேர் எழுந்துட்டேன். நாங்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறோம், ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆனால் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு கொடுக்க முடியாதுன்னு. என்னடா யார் ரொம்ப கஷ்டப்படுறா? நாங்கள் 4 பேர் பிரித்து கொடுங்க. இல்லை, அவன் பிரித்து கொடுக்கக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்கிறான் மொத்தமாக. அப்போ எங்கள் 4 பேருக்கு சீட்டு குலுக்கி போடுங்க, யார் வருதோ அவனுக்கு கொடுங்க, நீங்கள் என்ன உங்களை பெரிய ஆளாக நினச்சிக்கிறது அப்படின்னு. அவர் இப்படி நினச்ச உடனே கூட்டத்துக்கு வந்திருந்த ஒரு 10 பேர் எழுதிச்சான். அது என்ன 4 பேர்? அது என்ன 4 பேர்? எல்லார் பேரையும் எழுதி போடுங்க. யாரெல்லாம் இன்னைக்கு வழிபாட்டுக்கு வந்தாலும் எல்லார் பேரையும் எழுதி போடுங்க. கடவுள் முடிவு பண்ணுவார் யாரு கொடுக்கணுங்கிறத, கடவுள் முடிவு பண்ணுவார். நீ என்ன முடிவு பண்றது? சீட்டு குலுக்கி போட்டு கடவுள் முன்னாடி அப்படின்னு. அவர் வேற வழியே இல்லாமல் சார் சீட்டு குலுக்கி வந்திருந்த அன்னைக்கு வந்தவங்க பிரேயர் எல்லாம் சார், இது நடந்த சம்பவம், இட் இஸ் நாட் மை இமேஜினேஷன். அவர் சீட்டு குலுக்கி போட்டார் சார். கொடுமை, அந்த ஊர்லேயே பணக்காரன் பேர் வந்தது சார். யூ ஓன்ட் பிலீவ், அந்த ஊர்லேயே அவன் தான் சார் பெரிய பணக்காரன். இதை விட கொடுமை சொல்லட்டுமா, அவன் வாங்கிட்டு போயிட்டான் சார். 25,000 ரூபாய அவன் நேரா அந்த பிரீஸ்ட வாங்கிட்டு போயிட்டான் சார். இந்த ஏழை முகத்தை இவரால் பார்க்க முடியல. அவர் ராத்திரி எல்லாம் அழுகுறார். என்ன நியாயம்? ஒரு ஏழைக்கு கொடுக்கலாம் நான் நினைச்சேனே, அது அவனுக்கு போட்டும் நினைச்சேனே, அவனுக்கு போட்டும் நினைச்சேனே, கடைசியில் இப்படி ஆகி போச்சேன்னு ராத்திரி எல்லாம் அழுகுறார் சார். விடிய காலையில் 6 மணி அவருடைய அந்த இது வாசல்ல கார் நிற்கிது சார். அந்த பணக்காரன் இறங்கி வரான் சார். என்னப்பா அப்படின்றார். சார், கடவுள் என்னை எவ்வளோ இன்சல்ட் பண்ணார் பார்த்தீங்களா? என்ன சொல்ற? இந்த ஊர்லயே யாரு பரம தரித்திரனோ அவனுக்கு கொடுன்னு சொல்லி குலுக்கி போட்டா என் பேர் வருதுன்னா என்ன சார் அர்த்தம்? என்ன அர்த்தம்? இந்த ஊர்லயே நான் தான் பரம தரித்திர, பயங்கர பிச்சைக்காரன். இந்த ஊர்லயே நான் தான் ஏழை. என்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்குது, எத்தனை 1000 சொத்து இருக்கு, எத்தனை கோடி சொத்து இருக்குது. ஆனா கடவுள் என்ன தீர்மானிச்சார்? இந்த ஊர்லயே எவன் பெரிய பிச்சைக்காரனோ அவனுக்கு கொடு அப்படின்னு குலுக்கி போட்டா என் பேர் வருதுன்னா ராத்திரியெல்லாம் என்னால தூங்க முடியல சார். அப்ப கடவுள் என்ன எவ்வளவு இன்சல்ட் பண்ணிட்டாரு. இந்த ஊர்லயே நான் தான் பரம தரித்திரன்னு என் மனசு கேட்கல. என் மனைவிட்டையும் பேசினேன். நாங்கள் கோபமாக இருந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், எங்களுக்கு குழந்தை இல்லை, 12 வருஷமா குழந்தை இல்லை. என்ன இந்த கடவுள் அப்படிங்கிற ஒரு கோபத்தோடு தான் இருந்தோம். அந்த கோபத்தினால அந்த பணத்தை வாங்கிட்டு நான் வீட்டுக்கு போனேன். ஆனால் என் ஒய்ஃப் சொன்னா, தப்புங்க, இந்த ஊரில் யாரோ ஒரு ஏழைன்னு சொன்னால் அந்த பணத்தை நீங்கள் வாங்கிட்டு வரலாமா? தயவுசெய்து கொண்டு போய் அதை ப்ரீஸ்ட்டை கொடுத்துட்டு வந்துடுங்க, நமக்கு அது வேண்டாம், நமக்கு இல்லாத பணமா அப்படி. உடனே அந்த ப்ரீஸ்ட் சொன்னார், நல்ல வேலைப்பா, நான் நிஜமாவே ஒருத்தனை கடிச்சிருந்தேன், ஆனால் அவனுக்கு நான் கொடுக்க முடியலையேன்னு நினச்சேன். இப்போ நீ திருப்பி கொண்டாந்து கொடுக்குற, ஆனால் இப்போ இதை கொடுக்குற அதிகாரம் எனக்கு இல்லை, ஏன்னா இது ஓம் பணமாக மாறிடுச்சு. நீ வா, நீ நானுமா போய் அவனை கொடுத்துட்டு வரலாம் அப்படி. கார் எடுத்துகிட்டு போனாங்க சார். அந்த வீட்டுக்கு போன உடனே அந்த பணக்காரர் இப்படி அந்த வீட்டை பார்த்தாரு. என்னப்பா, ஓடே இல்லை, கூரையே இல்லை, எப்படிப்பா இதில் இருக்கிற அப்படின்னு கேட்டார். நாங்கள் என்னங்க பண்ணுவோம், வேறு வழி இல்லைன்னு. அடுத்த வினாடி அந்த பணக்காரர் ஒரு வார்த்தை சொன்னார், சார், என் தோட்டத்தில் பார்த்துக்கிறதுக்கு வாட்ச்மேனுக்கு ஒரு குவார்டர்ஸ் கட்டி போட்டிருக்கிற, பெரிய குவார்டர்ஸ் இருக்குப்பா, நீ இப்படி இருக்காதப்பா, கல்யாணத்துக்கு பொண்ணு வச்சிருக்கிற, கல்யாணம் படிக்கிறதுக்கு பெரிய பையனை வச்சிருக்கிற, வளர்ந்துருக்கிறான், இதெல்லாம் விட்டுட்டு என்னப்பா பண்ற நீ, இந்த வீட்டில் நீ இருக்க வேண்டாம், என்னோட இதுக்கு வா, அந்த கார்டனுக்கு நீ வாட்ச்மேனா உட்காந்துக்கோ, அங்கே போய் இருந்துக்கோ, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு 25,000 ரூபாய் கொடுத்தான் சார். அதுக்கு அடுத்த வார்த்தை சொன்னான், பொண்ணு கல்யாணம் எப்போ, எப்படிங்க பண்ணுறது, சோத்துக்கே வழியில் பொண்ணு கல்யாணத்தை எப்படிங்க பண்ணுறது? அந்த பணக்காரர் எப்படி யோசிச்சு சொன்னார், 40 பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுற அளவுக்கு வசதியாக நான் சொத்து வச்சுருக்கிறேன், எனக்கு பொண்ணு இல்லை. நீ பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு பொண்ணு வச்சுருக்கிற, உன்கிட்ட பணம் இல்லை. அப்போ நான் என்ன பண்ணணும்? உன் பொண்ணு கல்யாண செலவு தானே முழுக்க நான் பண்ணுறேன், அந்த பொண்ணு கல்யாண செலவு முழுக்க நான் பண்ணுறேன். பையன் என்ன படிக்கிறான்னு கேட்டான். எஸ்எல்சி முடிச்சுட்டான், மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்கு பணம் இல்லைன்னா, நான் படிக்க வைக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாது, நான் படிக்க வைக்கிறேன்.
படிக்க சார், இது கற்பனை கிடையாது, நான் படிக்க வைக்கிறேன், நீ என் தோட்டத்து வீட்டுக்கு போ, இதெல்லாம் நடந்தது சார். இதுல ஒரு ஆச்சரியம் சொல்லட்டுமா? முதலில் இவராக தன் அகங்காரப்படி கொடுத்திருந்தால் 25,000 போயிருக்கும். அது இறைவன் தீர்மானமாக மாறிய பிறகு 25,000 இலவசமாகவும், குடியிருக்கிற வீடும், திருமணமும், பிள்ளைக்கு கல்வியும் எல்லாம் தரப்பட்டது. உங்கள் அகங்காரப்படி ஆகிற தீர்மானங்கள் ஒருபோதும் வெற்றி பெறாது. இறைவன் தீர்மானப்படி ஆகிற விஷயங்களை யாராலும் அசைக்க முடியாது. தசரதன் கொடுக்கணும்னு நினைச்ச நேரம் என்ன? பரதன் கொடுக்கணும்னு நினைச்ச நேரம் என்ன? லட்சுமணன் கொடுக்கணும்னு நினைச்ச நேரம் என்ன? அந்த கிரீடத்தை, மணிமகுடத்தை கொடுக்கணும்னு குகன் நினைச்ச நேரம் என்ன? எவன் நினைச்ச நேரத்தையாவது கொடுக்க முடிஞ்சுதா? ஏன் கொடுக்க முடியல? 14 ஆண்டுக்கு பிறகு அது சூடப்படுகிற போது அதுக்குள்ள சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் ஆயிடுச்சு, வேற ஒருத்தனுக்கு மணிமுடி கட்டியாச்சு, அதுக்குள்ள விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் ஆயாச்சு, அவனுக்கு மணிமுடி கட்டியாச்சு. என்னென்ன நடக்க வேண்டும் என்று தீர்மானமாயிற்றோ அவையெல்லாம் ராமன் நடத்திய பிறகுதான் அந்த மணிமகுடம் மகிழ்ந்தது. அந்த மணிமகுடம் எப்படி மகிழும்? நேரா இவன் தலையில போய் உட்கார்ந்து அயோத்தியை ஆளுகிறவனா இருந்தா முடியாது. இவனால் நடத்தப்பட வேண்டிய நற்பணிகள் 1000 இருக்கிற போது இவனை காட்டுல அலைய விட்டு, மேட்ல அலைய விட்டு, அத்தனை பேருக்கும் தர வேண்டிய வாழ்வை கொடுத்த பிறகு யாருக்கு? சுக்ரீவனுக்கு கொடுக்குறான், மற்ற விபீஷணனுக்கு அடைக்கலம் கொடுக்குறான். எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் மற்றவங்களுக்கு யாருக்கெல்லாம் பட்டம் கட்டணுமோ அவங்களுக்கெல்லாம் பட்டம் கட்டிய பிறகு அரியணை அனுமன் தாங்க, அங்கதன் உடைவாள் எந்த விரைசரி குழலி யோங்க, வெண்ணையூர் சடையன் தங்கள் மரபுளோர் கொடுக்க வாங்கி வசிஷ்டனே புனைந்தான் மௌலி என்று அப்போது மணிமகுடம் சூட்டிய போதுதான் மணிமகுடம் மகிழ்ந்தது. ஏன்னா நடக்க வேண்டிய எத்தனையோ காரியம் இவன் மூலர். இது சாதாரணமா நீங்க டக்குன்னு அப்படி எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு பகுதியை மட்டும் குறிச்சுக்கிட்டா போறோம். என்ன தெரியுங்களா? சில விஷயங்கள் சில காலத்தில் நடக்கவில்லை என்றால் அதற்கு ஏதோ ஆழமான பொருள் இருக்கிறது என்று பொருள். இதுக்கெல்லாம் கூட தப்பு தப்பா வேற அர்த்தம் பண்ணிக்காதீங்க. நான் எந்த நிகழ்ச்சியும் குறித்து சொல்ல, நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்ச்சிக்கு சொல்றேன். சில விஷயம் டக்கு டக்கு நடக்கலைன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒரு ஃப்ளைட் டிலேயா போய் அந்த டிலேயா போனதால ஆக்சிடென்ட்லேயும் தப்பிச்சவன் எவ்வளவு பேர் இருக்கான் தெரியுமா? எத்தனையோ நடந்திருக்கு இந்த உலகத்துக்குள்ள. ஸோ எது நடக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் இருக்கணும். இன்னொன்று, எனக்கு மணிமகுடம் வேண்டும் என்று எவன் விரும்பி சூடுகிறானோ அப்போது இவன் மகிழ்கிறான், மணிமகுடம் மகிழ்வதில்லை. ஆனால் மணிமகுடம் எவன் தலையில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறதோ அவன் தலைக்கு போகிற போது இவனை விடவும் மணிமகுடம் மகிழ்கிறது. இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும். பிரபஞ்சத்தின் தீர்மானத்துக்கு கட்டுப்படுங்கள், சமூகத்தின் சட்டங்களை மதிக்க பழகுங்கள், தனி மனித அகங்காரங்களை ஒதுக்கி வையுங்கள். உங்களை மையப்படுத்தி உலகம் இயங்கவில்லை. உலகத்தின் ஒரு ஓரத்தில் ஒரு சொட்டு, ஒரு துளி நீங்கள். உங்களை மையப்படுத்தி சிந்திக்கிற இந்த எண்ணத்திலே இருந்து பிரபஞ்சத்தை மையப்படுத்தி சிந்திக்கிற பழக்கத்திற்கு வாருங்கள். எது எப்போது எப்படி நடக்க வேண்டுமோ அது அப்போது அப்படித்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.